பாலகனாய் கன்னியின் மைந்தனாய் முன்னணையின் சிசுவாய் உலகத்தின் நாயகனாய் பிதாவின் குமாரனாய் மாதர்களின் தந்தையாய் பிறந்த என் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ கத்தோலிக்க சங்க ஆண்டு விழாவில் தலைமை தாங்கியிருக்கும் போதகர் பிதாக்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் அனைவரையும் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சமுதாயத்தை பார்த்தோம்னா ஆரம்ப விதையாக இருப்பது குடும்பம் தான். ஒரு குடும்பம் நன்றாக இருந்ததுன்னா நம்ம சமுதாயம் நன்றாக இருக்கும். நம்ம சமுதாயம் நன்றாக இருந்ததுன்னா நாடு நன்றாக இருக்கும். இந்த நாடு நன்றாக இருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா இல்ல பெண்களின் சகிப்பா? இதுதான் நம்ம பட்டிமன்றத்துக்கு தலைப்பு. நீங்க குடும்பங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முந்தைய காலத்துல ஒரு குடும்பம் எடுத்தாலே எப்படி பார்த்தா ஒரு 10-15 பேர் இருப்போம். அப்பா அம்மா சித்தப்பா சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா குழந்தை குட்டி அப்படி வச்சிருப்பீங்க. ஆனா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்க பார்த்து பாருங்க, நாளையில இந்த குடும்பம் குறைஞ்சு குடும்பத்துக்கு நிலை வந்து சுருங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்பா தான் இருக்காங்க. குடும்பத்துல ஒரே ஒரு அம்மா தான் இருக்காங்க. இவங்க இருக்காங்க ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு. இவ்வளவுதான் குடும்பம் இந்த காலகட்டத்துல. அப்படி இருந்தாலும் சந்தோஷம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? மீத இருக்க சந்தோஷத்தை காரணம் எது? ஆண்களின் பொறுப்பா அல்லது பெண்களின் சகிப்பா? இதுதான் நம்ம இன்னைக்கு 4 பேர் பேசுக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்களின் பொறுப்பு ரொம்ப முக்கியமானதான். நான் ஒரு சிம்பிளா சொல்லி முடிச்சு, ஆண்களின் பொறுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளை வந்து அப்பாட்ட கேட்டு அப்பா அப்பா எனக்கு வடம் வாங்கிட்டாங்க. இவர் என்ன செஞ்சாரு? எங்க பிள்ளை கேட்டிருக்கு வடம் கேட்டிருக்கு. அதனால நான் என்ன செஞ்சு கொடுக்கணும்? பொறுப்புள்ள அப்பாவா இருந்தா என்ன செய்யணும்? வடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கடைக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு கடையை கண்டுட்டாரு. அவருக்கு கடையை கண்ட உடனே அவருக்கு வடையா கடையா வடையா கடையா அப்படின்னு யோசிச்சாரு. சரி, என்னதான் நடந்தாலும் முதல்ல கடை, அப்போ நான் வடை இப்படியே யோசிச்சு முதல்ல கடைக்கு போயிட்டார். கடையில போய் நல்ல மூக்கு முட்டை அவருக்கு கடை முடிஞ்சு புறவு யோசிக்காரு, எனக்கு பிள்ளைக்கு வடை. அப்படியே கடைக்கு போனாரு. 4 வடை பார்சல், பிள்ளைக்கு மட்டும் 4 வடை, நல்லக்கு இல்லை. அப்படியே வாங்கிட்டு வரச்சுல ஒரு கல் தட்டி கீழே வந்துட்டார். கடைக்கெல்லாம் வடை வைக்கு, எனக்கு பிள்ளைக்கு வடை வைக்கு, எனக்கு பிள்ளைக்கு வடை வைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாரு. வடையெல்லாம் வதக்கிட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் வடையை பிள்ளைகிட்ட கொடுத்தாரு. பிள்ளைகிட்ட கொடுத்தோட பிள்ளை வடையை பிடிச்சா அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தாச்சுன்னா உள்ளே இருந்தது தவளை. இதுதான் ஆண்களுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்ல, இதை விட இன்னொன்று ஸ்பெஷலா இருக்குது. ஏன் தெரியுமா? பெண்களின் சகிப்பு தன்மை. இது வந்து எனக்கு ரியல் லைஃப்ல ஒரு உதாரணமாக ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு. குலசேகர பக்கம் போயிட்டு போது ஒரு கான்ட்ராக்டர் அவர் சொன்னாரு, எனக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, 9 வீடு நான் கட்டிட்டு இருக்கேன், ஒரே நாள் 9 வீடு. அப்புறம் எப்படின்னா ஒரே மாதிரி 9 வீடுகள் கேட்டு அது சொன்னாங்க, அப்பார்ட்மெண்ட் எதாவது உண்டா? இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி கேட்டு அவர் ஒரு சின்ன கதையை சொன்னாங்க. ஒரு குடும்பத்துல 9 அண்ணன் தம்பி உண்டு. 9 அண்ணன் தம்பி உண்டு. அந்த காலத்துல அவங்க இப்பதான் வீடு கட்டியிருக்காங்க. 9 அண்ணன் தம்பியும் 8 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. 8 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒரே குடும்பம் மட்டும்தான் இருந்தாங்க. மூத்தண்ணன் வந்து சாப்பிட்ட உறவுதான் மற்றவங்க எல்லாரும் சாப்பிடணும். அப்படி இருந்த நிலைமை லாஸ்டா 9வது ஒரு தம்பி கல்யாணம் பண்ணா. 1.5 மாசம் 9 வீடு போட்டாரு. இதுல என்ன தெரியுது? பெண்கள் சகிப்பு தன்மை
ஆண்களின் பொறுப்பும் பெண்களின் சகிப்பை பற்றி இன்னைக்கு பேசுகிற 4 பேர் வந்திருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பு என்று பெரிதும் பேச வருகிறார் ஆண்கள் அணியின் வேந்தன் ஜோஸ்லின் ஜெரால்ட் அவர்கள். அவருக்கு துணையாக பேச வருவது அபீஷ் அவர்கள். ஆனா என்னதான் ஆண்களின் பொறுப்பாக இருந்தாலும் சரி, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களின் சகிப்புத்தன்மை என்று பேச வருகிறார்கள் பெண்கள் அணியின் தலைவராக ஜெனிஸ் அவர்கள். அவருக்கு துணையாக பேச வருகிறார் ஜெனிஃபர் அவர்கள். நீங்க ஒன்னே கொஞ்சம் பேசிக்கலாம். இவர் சொல்ற கருத்தை மட்டும் ரொம்ப கவனமா கேட்டுருங்க. கை தட்டினா ஆயுசு கூடும், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். இது நான் சொல்லல, முன்னோர்கள் சொன்னது மாதிரி. உங்களுக்கு கை தட்ட முடியலன்னா அடுத்த முதுகையான தட்டுங்க. இப்பொழுது குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களின் பொறுப்பு என்ற அணியில் இருந்து பேச வருகிறார் ஜோஸ்லின் ஜெரால்ட். போங்க, நல்லபடியா பேசுங்க. மூவாத முதலவனை மூது சுருதி மூலி பொருளை ஓவாத பெருமுளைத்த உதமனை உலகனைத்தும் சாவாதபடி காக்க தனுவெடுத்து துசங்காட்டும் தேவாதி தேவனே, நான் சிலுவை விசைக்கண்ட மீட்பர் பாதம் பணிந்து தோன்றுகிறேன். அறிவும் நீதியும் பெற்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கி இருக்கும் நடுவர் அவர்களே, என் துணை பேச்சாளரை, எங்களுடன் எதிர்பேச்சு பேச இருக்கும் எதிர் பேச்சாளர்களே, போதக பெரியவர்களே, ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் எனது பத்திமேற் சங்க ஆண்டுவிழா நல்வாழ்த்துக்கள். குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா பெண்களின் சகிப்பா? நடுவர்களே, குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா என ஏன் கேள்வி எழுப்ப வேண்டும்? குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பு தான். அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? இது உங்களுக்கு என்ன குழப்பம்? உங்க கருத்து சொல்ல முடிவு நான் தான் சொல்றேன். நடுவர் அவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நோவாவின் பேரை. அவங்க எல்லாம் தெரியுங்க. நோவாவின் பேரை கர்த்தர் அவனுடைய குடும்பத்தையும் எல்லா சகல நாட்டு மிருக ஜீவன்களையும் காக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பேரை உண்டு பண்ண சொன்னார். தெரியுமா? நோவாட்ட சொன்னாரு, ஏதாவது ஒரு பெண்ணு சொன்னாரா? ஏதாவது ஒரு சின்ன குழந்தை சொன்னாரா? ஆதியும் அண்டமும் சகலத்தையும் படைத்த கர்த்தருக்கே தெரியுது எந்த ஒரு காரியத்தையும் ஆண்களிடம் கொடுத்தாதான் பொறுப்பாக செய்வார்கள் என. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நடுவரே, இதுலேருந்து உங்களுக்கு குழப்பம் முடிந்ததா? இன்னும் அடுத்த ஒரு கதை தான் இருக்கிறார். ஈரே நாட்டை சேர்ந்த தாவீதரசன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்க. கோலியாத்தின் ஒரு பெரிய அரக்கை உண்டு. அந்த அரக்கை எந்த ஒரு மாமீரனாலும் தோற்கடிக்கவே முடியல. ஆனா கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தார்? சின்ன பையனான தாவீதை தேர்ந்தெடுத்தார். இந்த சின்ன பொண்ணை தேர்ந்தெடுத்தாரா? அல்ல அந்த ஆண்டியை தேர்ந்தெடுத்தார்? சின்ன ஒரு பையனை தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப அந்த கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியுது, இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும் அது ஆண் மகனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படி கர்த்தருக்கே தெரியுது. இது போன்றுதான் நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஆண்களின் பொறுப்பு இதை விட நல்ல தெளிவா சொல்லணும்னா, இந்த நம்மத்தில் எத்தனையோ வாலிபர்கள் படித்து முடித்து தன்னுடைய வீடை கட்டி எழுப்புவதற்காக தன்னுடைய வயதை, தன்னுடைய நேரத்தை, சொல்லப்போனால் தன்னுடைய வாழ்வையை முற்றிலுமாக வெளியூர் சென்றாவது கட்டி எழுப்ப வேண்டும் என பொறுப்புடன் வெளியூர் செல்வது நமது ஆண்கள் தான் தருவது. ஆனால் இதே பெண்கள் படித்து முடித்ததும் கல்யாணம் என ஒரு பேச்சு சலசலப்பு வரும். அதையும் செய்து முடிக்க ஒரு ஆண்களிடம் தான் ஒரு பொறுப்பை கொடுப்பார்கள். இப்ப உங்களுக்கு கவலை என்ன? உங்களை இப்ப வேலைக்கு போக சொல்லிட்டாங்களா?
இல்ல நீங்க கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்களா? உங்க அம்மா தான் சொல்றீங்க, நான் கட்டாயம் சொல்லி நடுவர் அவர்களே, உங்களுக்கு இன்னும் குழப்பம் தீரல. நான் இன்னும் கிளியரா அவங்களுக்கு சொல்லுறாங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் தெரியுமா? ஆமா ஆமா 12 சீடர்கள். ஆமா 12 சீடர்கள் எத்தனை? 12 12 இருக்காங்க. எல்லா சீடர்களும் ஆண்மர்கள். யார் எந்த ஒரு சீடரையும் பெண்மணியாக தேர்ந்தெடுக்கவில்லை நடுவர்களே. அதுக்கு கடவுள்கிட்ட தான் கேட்கணும். அது ஏன் எங்களுக்கு தெரியும். உலகை மீட்க வந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை சொந்த பொறுப்பாக ஏற்று அயராது பாடுபட எங்கள் ஆண்களின் பொறுப்பு தான் அவசியம். இயேசு கிறிஸ்துவுக்கே தெரிந்திருக்கிறது நடுவர்களே. உங்களுக்கு இன்னும் தெரியல. என்ன நடுவரே? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர்களே. சொல்லுங்க. நமது ஆலயத்தின் பெயர் மீட் நினைவு சேகர சபை. மீட் நினைவு சேகர சபை. நடுவர்களே, நம்முடைய ஆலயம் என்பது ஒரு குடும்பம். போதக தலைமுறை செய்திகள் சொல்லியிருப்பார், ஆலயம் என்பது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு, நல்லபடியா அந்த குடும்பத்தை உருவாக்கினதற்கு இந்த இடத்திலே முதல் முதலாக காலடியில் எடுத்து வைத்தவர் சார்லஸ் மீட் என்ற ஒரு ஆண்டவர் தான் நடுவர்களே. எனவே குடும்ப வாழ்விலும் சரி, நாட்டுப்புற சமுதாய வாழ்விலும் சரி, எந்த ஒரு வாழ்விலும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்வாக அமையணும்னா ஆண்களின் ஆண்களிடம்தான் பொறுப்பு இருக்க வேண்டும். ஆண்களின் பொறுப்பு இருந்தால்தான் குடும்ப வாழ்வு மட்டுமல்லாமல் எந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் என்பதை இந்த இடத்திலே உறுதித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப வாழ்வில் மட்டுமல்ல, சமுதாய வாழ்விலும் ஆண்களுடைய பொறுப்பு தான் அதிகம் என்று ஜோஸ்லின் ஜெரால்ட் அவர்கள் அருமையாக பேசி சென்றார்கள். அதற்கு எதிராக ஜெனிஸ் அவர்கள், என்னங்க ஆணு, இந்த கூட்டத்தில் கூட நாங்க பொம்பளைங்க தான் அதிகமா இருக்கோம், பொம்பளைக்கு சகிப்பு தன்மை அதிகம். இப்ப பாருங்க, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, உங்க பேச்ச கூட நாங்க சகிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சிலவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கும். அப்படி சகிப்பு தன்மை தான் பெருசு, அதுலதான் மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அணியிலிருந்து தலைவராக பேச வருகிறார் ஜெனிஸ் அவர்கள். வாங்க பேசுங்க. வானமும் பூமியும் மகிழ்ந்தோங்கிட, ஞானமும் நன்மையும் நனி சிறந்திட, ஊனமும் பாவமும் ஒழிய தோன்றிட, தீன ரட்சக பாதம் சிந்தித்தேற்றுவோம். அவையிலே அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் போதகர்களுக்கும் குழுவி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் மாலை வணக்கம். குடும்ப வாழ்வில் அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா பெண்களின் சகிப்பா? நடுவர்களே, குடும்ப வாழ்விலே அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களின் சகிப்பு. இதுல ஏன் ஆயிட்டா? உடனே மக்கள் தான் சொல்றாங்க, இவன் ஒரு தேசி, இவன் ஒரு பேச்சாரி. அப்படிப்பட்ட அந்த பலவிதமான அந்த துன்பங்களையும் அவ ஏற்றுட்டாங்களே, சகித்துட்டாங்களே, அது மூலமா தானே நம்ம இதை மகிழ்ச்சிட்டு இருக்கோம். பாருங்களே, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா, குறிப்பா இந்த உலகமே மகிழணும்னா மரியாதை காரணம். மரியாதை சகித்தாங்க அந்த பாடுகளையும். என்ன சொல்ல போனா, மரியாதையுடைய வாழ்க்கை, அவன் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு குடிமதிப்பு எழுத போனா தெரியுமா? தெரியும். நடுவர்களே, அங்க அந்த போற பாதை 10 நாள் பிரயாணம். ஒரு நாள் 20 மைல் தூரம் போனோம். நிறைவான கற்பனை 20 மைல் தூரம் நடக்கிற இடம் ஒரு மலைப்பாங்கான இடம். அந்த இடத்துல ஒரு கரடி, சிங்கம், புலி, கரடி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துஷ்ட மிருகங்கள் வாடி அந்த இடத்திலும் அவன் அந்த படக்கூடிய அந்த பாடுகளை ஏற்று சகித்ததுனால தானே நம்ம இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியா வாழ்கிற நடுவர் அவர்களே. நிச்சயமா. இன்னும் பாருங்க, 2008ஆம் ஆண்டிலே ஒரிசா மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். ஸ்டெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய மிஷனரி, அவருடைய அவருடைய 2 பிள்ளைகளையும் அவரையும் கூட சேர்த்து ஜீப்ல வைத்து எரித்த போது அவங்க மனைவி ஒன்று சொன்னாங்க, நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன், என்னுடைய
கனவுகளுக்கு விரோதமாக செய்த அந்த பாதகத்தை நான் சகித்து விடுகிறேன் என்று சொன்னாங்களே, அப்படிப்பட்ட சகித்தனாலே இந்த ஒரிசா ஃபுல்லாவே ஆண்டவரை எழுப்புதல் இருக்குது. பாருங்க நண்பர் அவர்களே, மகிழ்ச்சி வரணும்னா பெண்களின் சகிப்பு தான் முதலாவது முக்கியமா இருக்குது. எனக்கு முன்னாடி ஒருவர் பேசிட்டு போனாரு, சுவாமி பெரிய ஆண்களின் பொறுப்புல முக்கியமா இருக்கிறாரு. எங்க நண்பர் அவர்களே இருக்கிறாரு? சின்ன பருவத்துல சின்ன பிள்ளைங்க நான் மஸ்ட் இருக்காங்க. நானும் அப்படிதான் ஜாதத்துல பல் அடிச்சு மஸ்ட் வருவேன், பிரேயர் பண்ணணும், பைபிள் கொண்டு போனோம், எல்லாம் சின்ன பருவத்துல இருக்கத்தான் செய்யும். ஆனா வளர்ந்த பிறகு ஆதிரக்கான கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் மாறும். அதே போல தாவீது சின்ன பருவத்துல கொஞ்சம் இதா இருந்தான். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆனா, அவன் உரியாவை கொண்டு பொறுப்பா இருந்த உரியாவை கொண்டு பசைபால எடுத்தான் தெரியுமா? அவர்களே பெண்களை சகித்துத்தான் முதன்மையானது. இன்னமாக எஸ்தரை நம்ம பார்த்தோம்னா சூசான ஒரு கட்டணம் வந்து யூதரை ஃபுல்லா அழிச்சணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஆண்கள்ல பொறுப்பா இருந்த முதல்ல என்ன செஞ்சான்? பயந்து நடுங்கி ஓரம் கட்டி ஓடி போனான். ஆனா எஸ்தர் என்ன செஞ்சா? ராவா சகித்தா, கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டினா, பிரேயர் பண்ணா, ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கினான். அதனால குடும்பத்திலும் சமூகத்திலும் அதிக மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களின் சகிப்பே பிரதானம் என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நான் சித்திரைக்கு முற்றுப்படி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல் சுற்று அருமையாக முடிந்தது. தாவீது சின்ன வயசுல தான் நல்லா இருக்கான், வளர்ந்த பிறகு அவன் வேற லெவலு. அதே மாதிரி ஒருத்தன் அவனை போயிட்டான். இப்ப ஆண்களே கொஞ்சம் ஆட்டம் கண்டுதான் இருக்குது. இந்த ஆட்டத்தை பேலன்ஸ் பண்ணக்கு ரொம்ப டானா ஒரு அண்ணாச்சி, நாங்க நம்பிக்கை தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாச்சி, ஆண்களின் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி ஆண்களின் பெருமையை பேச வருகிறார் அபீஷ். பூக்காடாய் நெஞ்சில் புதுமணத்தை தந்தனுக்கு வாக்காடாய் மாறிவிட்ட பரம்பொருளே, கலையாத கனவாகி நிலையாத நினைவாகி கவியாகி வந்தவருளே, பனி கொஞ்சம் மலரள்ளி கனி கொஞ்சம் சுவையள்ளி என் பேச்சாகி ஆடு இறைவா, உயிர் மூச்சாகி ஆடு இறைவா. நல்லதொரு பொறுப்பான ஆண்மகனாக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, இப்படி என்னுடைய பேசுனா இப்படி எல்லாம் பேசினா ரிசல்ட் மாறாது. நடுவர்களே, உங்களை புகழ் தானே செஞ்சேன். என்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக எங்கள் அணியிலே பேச வந்திருக்கும் உடன் பேச்சாளர்களே, எங்களுடைய எதிரணியிலே பேச வந்து இறுதியிலே மண்ணை கவ போகும் என் எதிரணி பேச்சாளர்களே மற்றும் இறை மக்களே, பக்தி முயற்சி சங்க ஆசிரியர்களே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிரபு மற்றும் பக்தி சங்க ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, என்ன பேசுறாங்க இவங்க? சும்மா மைக்கு கிடைச்சா வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிறவன் கேன பையனா, கேட்கிறவன் கேன பையனா கேப்பையில நெய் வடியுமா. அந்த மாதிரி இவங்களை பேசுற கதை இருக்க. நடுவர்களே, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன? அது தெரியாமல எவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க? இல்ல, உங்களுக்கு தெரியுதான், நான் டெஸ்ட் பண்ணேன். சொல்லுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா இல்லை பெண்களின் சகிப்பா? நல்ல ஒரு அருமையான தலைப்பு. இதோ இருக்காரு மிஸ்டர் ஜெனிஃபர். இவரு நாங்க முதல்ல பட்டிமன்றத்துக்கு தலைப்பு முதல்ல எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு எந்தெந்த அணியில யார் யார் பேச போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. முதல்ல வந்தாரு, நான் ஆண்கள் அணியில தான் பேசுவேன், ஏன்னா நான் ஒரு ஆண்மகன், நான் ஆண்களில் தான் பேசுறது தலைகீழ கால விழுந்து புரண்டாரு. சரி, இவ்வளவு தூரம் கேட்கிறாருன்னு சொல்லி நாங்களும் சரி அண்ணாச்சு நீங்க ஆண்கள் அணியிலே பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. வீட்டுல என்ன நடந்ததோ தெரியல, மறுநாள் காலம் வந்தாரு. அது இப்ப என்ன சொல்லுங்க, நான் பெண்கள் அணியில தான் பேசுவேன் அப்படின்னு. என்னையா இது, ஒரே ஒரு நைட்டு ஆண்கள் அணியில இருந்து பெண்கள் அணிக்கு தாவிட்டாரு. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இவர் நைட்டு வீட்டுல போய் தலைப்ப சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு மிச்சம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரியா மாறிட்டார். இப்படிதான் இவருடைய பேச்சாளர்களும் இவங்களும். அதே மாதிரி இவர் சொன்னாரு, மரியாதை பத்தி சொன்னாரு. மரியாதை தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்க. நான் ஒத்துக்கிறோம், நாங்கள் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டோம். ஆனா யோசேப்புன்னு ஒரு அந்த இடத்துல இல்லைன்னா இவர் சொன்னாரு, அந்த 10 மைல் தூரம் நடந்தோம்னு எப்படி நடந்திருப்பாங்க ஒரு
ஒரு பொறுப்பாக செயல்பட்டதுனாலதான் அந்த இடத்துல உலகத்துக்கு மீட்பு வந்து நடுவர்களே. அதே மாதிரி நாங்க எதையுமே சும்மா கதையா எழுதுறதில்லை. இவங்க எல்லாம் அது பாருங்க, எல்லாரும் எழுத தம்பிக்கிட்ட பேப்பர் இருக்கா, அவருக்கே நோட் இருக்கும். நான் சும்மா வச்சிருக்கேன், ஒண்ணுமே இல்லை. சரியா சிரிக்காதீங்க. சரியா நோட்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் நோட் வச்சு பேசுறது இல்லை. நாங்க எல்லாமே வேதாகமத்தோட ஆடல தான் பேசுவோம். சரி, நடுவர்களே, ஆதாம் எவ்வளவு தெரியும் உங்களுக்கு? நீங்க பைபிள் படிக்கிறீங்க. சரி தெரியுதுல்ல, ஆதாம் எவ்வளவு தெரியும்? அப்போ பாருங்க, ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ நிலத்தை பண்படுத்தணும், பயன்படுத்தணும்னு சொல்றாரு. அப்போ எங்க ஆண்மகன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் பாட்டுக்கு ஒரு வேலையா பயிரை சரி பண்றது, அந்த செடிகளோட களைகளை அகற்றுறதா இருந்திருப்பான். ஒரு நல்ல ஒரு பொம்பளையா, ஒரு மனைவியா என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஏவாள்? ஆண்மகனை பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணிருக்கணுமா? பண்ணிருக்கணுமா? அது இல்லாம சர்ப்பத்துக்கு பேச்ச கேட்டு ஆண்டவர் சொல்றாரு அந்த கனியை புசிக்க கூடாது. அந்த கனியை கொண்டு வந்து புசிச்சுட்டு யான் பெற்ற இன்பத்தை இவ்வயிரமும் பெருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கொண்டு போய் சும்மா எங்க பாவப்பட்ட எங்க ஆதாமத்தை கொண்டு கொடுத்து இந்த உலகத்தையே இன்னைக்கு பாவத்துல விட வச்சது யார் நடந்தவர்களே? பெண்கள் தான். பெண்கள். இதுல யாரும் சகிப்புத்தன்மை வந்து கலவுட வந்திருக்கு. இது முக்கியமான பாயம். எழுதுகிறவர்களே, நீங்க தீர்ப்புலாம் யூஸ் பண்ணலாம், நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி நடந்தவர்களே, யோபு பத்தி நமக்கு தெரியும். நடந்தவர்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சும்மா சொல்லுங்க, யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா எப்படி தோணுது? கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு? சரி, நாங்க கல்யாணம் ஆகல. சரி, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. சரி நடந்தவர்களே, ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் நாளைக்கு ஆயிடுச்சுன்னு வைக்கல, நாளைக்கு இல்ல, ஒரு வருஷமா 2 வருஷமா கழிச்சு ஆயிட்டு வச்சுங்களேன், நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க. உங்க மனைவி அந்த கஷ்டத்துல இருக்கும்போது உங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க? என்ன சொல்லணும்? நீங்க நினைச்சு கல்யாணம் ஆகணும்னு விருப்பம் உண்டா உங்களுக்கு? ஆகும். சரி, நானே சொல்லி முடிக்கிறேன். என்ன கஷ்டத்துல இருந்தா அத்தா உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கலாம் கேட்கணும்ல. ஆனா இந்த யோபுவோட மனைவி என்ன பண்றது நடுவர்களே? தேவனை தூஷித்து ஜீவனை விட சொல்ல எவ்வளவு பெரிய பாதகையா இருந்திருக்கணும் பாருங்க. எவ்வளவு பெரிய கொலைகார மனசு. தன்னுடைய கணவனை செத்து போக சொல்லணும்னா இவங்களாவும் சகிப்புன்னு ரீல் உணவு வந்திருக்காங்க. இங்க நாங்க விட்டுருமா இவங்க ரீல் உணவு நினைச்சா? நடுவர்களே, இன்னைக்கு உலகத்துல எது கஷ்டம் நீங்க சொல்லுங்க பாப்போம். உலகத்துல கஷ்டம் இப்ப கல்யாணம் பண்றதா கஷ்டம். நான் நினைச்சேன் நீங்க நடுவரா இருக்கிறதே கஷ்டம்னு சொல்லுவீங்க. சரி, பாத்தீங்கன்னா உலகத்துல கஷ்டம் எது? பாவம் இல்லாம வாழ்றது. அந்த பாவம் இல்லாம அந்த உலகத்தை பாவம் அவனை துரத்தும் போது இந்த பாவம் வேண்டாம்னு சொல்லி உலகத்தை விட்டு அந்த ஊரை விட்டு ஓடுறது யார் நடந்தவர்களே? என்னுடைய யோசிப்பு தன்னுடைய வஸ்திரத்தை எரிந்து கொண்டு அவன் ஓடுறான், எனக்கு பாவம் வேண்டாம்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட ரோல் மாடல்கள் இருக்கும்போது இவங்க எல்லாம் என்னத்துக்கு நடந்தவர்கள்? அதே மாதிரி இன்னைக்கு நடந்தவர்களே, இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? இந்தியா சீனா பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ஒழிச்சு வச்சிடலாம். ஆனா இந்த மாமியார் மருமக பிரச்சனை ஐயோ எங்க போய் சொல்ல, என்னத்த சொல்ல? நடுவர்களே, எங்கேயாவது ஒரு மாமனார் ஒரு மருமக பிரச்சனை வருதா? எங்கேயாவது வருதா? எங்களுடைய ஆண்கள் பையன்கள் சிங்கங்கள் நடுவர்களே. என்னாச்சு? நீங்க இன்னைக்கு இங்கிட்டு பேசிட்டு இந்த வழியா தான் போகணும். அது பேசுறீங்க. அண்ணாச்சி, நாங்க இசைப்பிரிவு பாதுகாப்பு வச்சிருக்கோம். நாங்க எஸ்கேப் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தா நடுவர்களே, துணியெல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? போத்தீஸ்ல எடுத்திருப்பீங்க. இந்த பொம்பளைங்க எல்லாம் பனாரஸ் பட்டு வேணும், காஞ்சிபுரம் பட்டு வேணும், இன்னும் வஸ்திரகலா பட்டு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு பட்டுக்கா லிஸ்ட் போறாங்க. ஆனா எங்க ஆண்கள் நல்லா தெரியுமா உங்களுக்கு? எங்க கடன் வாங்கலாம், எங்க வட்டிக்கு வாங்கலாம், எங்க எமக்காலம் குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்னா நடுவர்களே இல்லையா? ஆண்கள் இருக்க வேண்டியதா இருக்கு. அதுல யாரும் எப்படி பேச வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட கேட்கிறாங்க, ஏமா உனக்கு கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு. அந்த பொம்பளை பிள்ளைங்க சொல்றது நடுவர்களே, மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல இருந்து தான் கீழே இறங்கி வரணுமாமா, 100 பவுன் 200 பவுன் நகைதான் வேணுமாமா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 365 நாளைக்கும் 365 புடவை வேணுமாமா. ஒரு நாள் போட்ட புடவைய மறுநாள் போட மாட்டாங்களாமா. ஏன்னா ரொம்ப சுத்தம் இல்ல. நீங்க சொல்றது சரிதான். 365 நாள் 365 புடவை வேணும்னு கேட்டாங்க. யாரா ஒரு ஆள் நல்ல புதுசா வேணும்னு கேட்டாங்களா? அது கேட்டிருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் இருக்கிறது. சரி விடுங்க. ஆக
சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்மகன் தான் என் தைரியத்துல குடும்ப மகிழ்ச்சிக்கான எங்களுடைய ஆண்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 5 பாயிண்ட் வச்சாங்க. சும்மா நச்சுன்னு வச்சுட்டு வந்துருக்கீங்க. இனி உங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ உங்க நிலைமையும் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பெண்களின் சகிப்பு தன்மை தான் பெருசுன்னு உங்களை காப்பாற்ற போற ஒரே ஆளு நம்ம அண்ணன் ஜெனிஃபர் தான். இப்ப அவரு பேசுவாரு. குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் காரணம் பெண்களின் சகிப்பு என்று. அண்ணாச்சி தயாரா இருந்துருங்க. உங்களை நம்பிதான் இத்தனை பேர் இருக்காங்க. கை தட்டிடுங்க, ஒரு கை தட்டிடுங்க. அண்ணா உற்சாகமா இருந்துட்டு நீங்க பேசுங்க. தங்கள் நுட்டிலை தானியா கூட்டமில்லை தஞ்சமலை தரணியில் வந்து நம்மை எல்லாம் மீட்டு அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு துதியின் ஸ்தோத்திரங்களும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா பெண்களின் சகிப்பா? நடுவர்களே, ஆண்களின் பொறுப்பா பெண்களின் சகிப்பா? என்ன கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக சொல்லுவது பெண்களின் சகிப்பு. அண்ணாச்சி முதல்ல நான் சொன்னேன், சரிதான். அடுத்து அண்ணாச்சி சொன்னாங்க, ஆமா. அடுத்து இந்த அண்ணாச்சி சொன்னாங்க, ஆமா. நீங்களும் சொல்றீங்க, என்ன பக்கத்துக்கு நான் சொல்லணும், சொல்லுங்க. எனக்கு முன்னாடி பேசிட்டு போன அண்ணாச்சி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது சொன்னாங்க. என்னன்னா, அவங்க போலீஸ் அவங்க வீட்டுல வந்து துணி எடுப்பாங்கம்மா. இவங்க போய் அப்பாவும் பையனுமா போய் எந்த கடையில வெட்டி வாங்கிக்கலாம், எவன்கிட்ட போய் கடன் வாங்கிக்கலாம், போய் கை வாங்கிக்கலாம். அண்ணாச்சி நடுவரவர்களே, நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன். எங்க பொம்பளைங்க எல்லாரும் இங்க இருக்கேன், எல்லாருமே கல்யாணம் ஆகி, அதாவது திருமணம் ஆகி வீட்டிற்குள்ள அடியடைத்து வைத்து வருவாங்க. புகுந்த வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவாங்க. கழுத்துல செய்து, கையில வளையல், நெட்டில நெட்டி சுட்டி எல்லாத்தையும் போட்டு வருவாங்க. இதையெல்லாம் விட்டு இருந்துட்டு கடைசி எங்க போய் நான் போய் பிச்சை எடுப்பீங்க, நான் போய் பணம் கடன் வாங்க என்ன அர்த்தம்? அண்ணாச்சி நான் முதல்ல சொல்லலாம், ஒரு பாதிப்பு வந்து அதுக்கு நிவாரணம் தேவை. கண்டிப்பா அதுக்கு தான் இது. அப்போ எங்க பெண்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்படிதான் போகணும். சரி, அடுத்து சொன்னாங்க, ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தா, ஏவாள் கொண்டு வந்து கொடுத்தாங்க என்னத்த பழத்தை, ஆதாம்கிட்ட கொண்டு வந்து பழத்தை சாப்பிட கொடுத்தாங்க. நடுவரவர்களே, நான் கேட்கேன், கடவுள் யார்கிட்ட சொன்ன? ஆதாம்கிட்ட சொன்னாங்க, ஏப்பா நீ இந்த பழத்தை புசிக்க, அதே மீறி எங்காவது கொண்டு போ, அதாவது ஏவாள் கொண்டு கொடுத்தாச்சுன்னா பொறுப்பு மண்டல் எதுவும் கிடையாது, மண்டல் எதுவும் கிடையாது. நடுவரவர்களே, ஏவாள் கொடுத்தது, அதாவது பழத்தை கொண்டு ஜீவ பிரிச்சத்தை கொண்டு கொடுக்கிறார். நம்ம கடவுள் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை நீ புசிக்காத அப்படின்னு சொன்ன போதும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கடவுள் கொடுத்த பொறுப்பு, நம்ம இந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கணும். நம்ம சரியா இருந்திருக்கணுமா இல்லையா? நம்ம பொறுப்புல கவனமா இருந்திருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஏவாள் தான் தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி தம்பி பேசும்போது சொல்லிட்டான், சீடர்கள் 12 சீடர்கள், ஏசப்பா ஊழியத்துல 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். சரி, நான் கேட்க நடுவர்களே, 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார், பொண்ணுங்களை தேர்ந்தெடுக்கிறது. மாடத்துக்கு மக்க 16 இருந்து என்ன போதும்? ஒருத்தர் உண்மையா? ஒருத்தர் ஒரு 30 வெள்ளி காசு காட்டு கொடுத்துட்டான். என்ன ஒருத்தர் பேச்சு ஒரு போய் ஒரு பொண்ணுட்ட மறுதளிச்சாரு, இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை மறுதளிச்சாரு. என்ன ஒருத்தர் விநாயகர்தான் நான் கைவிட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன், நீ இயேசுன்னு நான் நம்புவேன். இப்படி இருந்தா எங்க ஆண்கள், அதாவது கூடவே இருந்தவர், இவர்கிட்ட எங்க பொறுப்பு இருக்கு? எங்க நபர்களுடைய பொறுப்பு இருக்கு? அதே நேரத்தில் எனக்கு அணிதோட தம்பி சொன்னா, கன்னி மரியாள் அழகாக சகித்தார்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டங்கள், எல்லாவற்றையும் சகித்தார்கள். அண்ணன் வந்து சொல்லியாரு, யோசேப்பு இல்லாட்டா எங்க சகித்திருப்பான்? வேதம் படிக்கணும். வேதத்துல அழகா இருக்கு என்னன்னா, யோசேப்பு தன் மனைவியை ரகசியமாய் சொல்லுவோம், ரகசியமாய் தள்ளிவிட எண்ணினான். இருக்கா இல்லையா? அப்ப அங்க எங்க பொறுப்பு இருக்கு? நடுவரவர்களே, நான் உண்மை மட்டும் சொல்ல ஆசைக்கிறேன். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வைங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரச்சனை வைங்க. எங்க ஆளுங்க, இவன் என்னை இப்படி போட்டு அடிக்கான், இவன் என்னை இப்படி அடிக்காது, எங்க அப்பா அம்மா கூட என்னை அடிக்க மாட்டாங்க, இவன் என்ன அடிக்கான்னு சொல்லிட்டு பெட்டியும் தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போனா இது யார் கஞ்சி விட்டியது? அவன் குடும்பத்தை மகிழ்ச்சி இருக்குமா?
இருக்குமா? இருக்காது. அடித்த அடியே தான் என் அப்பாவும் அம்மாவும் அடித்த அடியே தான் நான் இன்னைக்கு பொறுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லிதான் எங்க பெண்குல தெய்வமார்கள் எல்லாருமே இன்னைக்கு பொறுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு. நடுவர்களே, வேதம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ அதை இடித்து போடுகிறார். அதற்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் ஸ்திரீகளும் இன்னைக்கு புத்தியோட இருக்கிறதுனாலதான் குடும்பத்துல மகிழ்ச்சி. புத்தி இல்லைன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை. அண்ணாச்சி எனக்கு வீட்டுல நடந்த கதையெல்லாம் சொன்னாரு. அண்ணாச்சி வீட்டுல ஒரு பெரிய கதை நடந்தது. அண்ணாச்சி ஒரு நாள் வீட்டுல விறகு வெட்டிட்டு இருந்தேன். நானும் போனேன். நான் என்ன வெட்டிட்டு இருக்கீங்க? விறகு வெட்டிட்டு இருக்கேன். அந்த வெட்டு கதையை நானும் வீட்டுக்கு போயிட்டேன். நான் போயிட்டு வரேன், நல்லா விறகு வெட்டுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போனேன். இவரு வெட்டிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்டு கத்தையை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா வெயில்ல வச்சுட்டேன். வெயில்ல வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வெட்டு கத்தையை அப்படியே எடுத்தோம்னா வெட்டு கத்தி சுடுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, சரியா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வெட்டு கத்தி ரொம்ப சுடுது. நான் இவர் என்ன செஞ்சுட்டாரு, ஐயோ வெட்டு கத்தி சுடுத, வெட்டு கத்தி காய்ச்சல் வந்துட்டேன் என்ன சொல்லி டாக்டர் கொண்டு போறேன். டாக்டர் பக்கத்துல இருக்கிற டாக்டர் கொண்டு போறாரு. வெட்டு கத்தி காய்ச்சல் வந்துட்டு ஏன்னா வெட்டு கத்தியை எப்படி அதை காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா கொண்டு போறாரு. நடுவர்களே, கொண்டு போனோம் அங்க டாக்டர் தெரியாது. தம்பி பைத்தியம் தம்பி இப்படி வெட்டு கத்திக்கு காய்ச்சல் ஒரு நாள் வெட்டு கத்தி சூடாயிருக்கிற பாத்தி பிடிச்சிருக்காங்க. இவனுக்கு தான் மண்டை கலந்துட்டு நம்மளால ஏதாச்சும் சொல்லி அந்த டாக்டர் ஒரு நல்ல புத்தி உள்ள டாக்டர் அவர் என்ன சொன்னாங்க, தம்பி அந்த வெட்டு கத்தியை கொண்டு கிணத்துல போடு, கயிறை கட்டி கிணத்துல இறக்கிட்டு அதை தூக்கு, அது தண்ணி பட்டுரும், அதுக்கு அடுத்து காய்ச்சல் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, சூடு ஆகிடும், அதுக்கு அடுத்து அந்த வெட்டு கத்திக்கு காய்ச்சல் தீங்குற தம்பி நீ கொண்டு போடணும். இவரும் வீட்டுக்கு வந்துட்டு அந்த வெட்டு கத்தியை கயத்துல கட்டி கிணத்துக்குள்ள இறக்கிட்டு தூக்கியாச்சு. ஒரு கொஞ்ச நாள் போச்சு. அண்ணாச்சிக்கு பாட்டிக்கு காய்ச்சல். அண்ணாச்சிக்கு பாட்டிக்கு உடம்பெல்லாம் போகுது, ரொம்ப காய்ச்சல். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாச்சி என்ன செஞ்சுட்டா தெரியுமா, பாட்டி சொன்னது, பேராண்டி எனக்கு காய்ச்சல், என்ன கூட்டிட்டு போய் என்ன ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போ, என்ன டாக்டர் கூட்டிட்டு போ. இவரு போயிட பாட்டி எனக்கு தெரிய மறுக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டியை தூக்கினார். ஒரு தொட்டிக்குள்ள முக்கி 3 தடவை எடுத்தாச்சு. பாட்டிக்கு காய்ச்சல் போச்சு, கொஞ்ச நேரத்துல பாட்டியும் போச்சு. அப்படிப்பட்ட இந்த பொறுப்பு கேட்டவங்க சொல்லி அதை கேட்டுட்டு நீங்க எங்க மக்கள் பெண்கள் சகிக்கல சொன்னா எப்படி ஒத்துக்கிட முடியும்? ஆரம்பத்தில் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னை தெரசா எத்தனை கூட்ட மக்கள் துன்புறுத்தின போதும், எத்தனையோ பேர் கை கழுக எச்சிகளை துப்பின போதும் தனக்குள்ள சகிப்பு தன்மை எல்லாருக்கும் சகித்தாங்க. அதனால தான் இன்னைக்கு அகில உலகம் அவரை அன்னை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது. நடுவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சகித்தால் மாத்திரமே பெண்களுடைய சகிப்பை என்று சொல்லி எதுவரைக்கும் திரட்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பிமார்கள் மிகவும் அருமையாக பேசினார். ஜெரால்ட் அவர்கள் பசங்க ஆட்கள் லைஃப்லயே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா உங்களுக்கு லைஃப் அர்ப்பணிச்சிட்டாங்க. கடவுள் கூட பசங்களை தான் சீடராக தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி ஜெனிஸ் சொன்னாங்க, என்னதான் பசங்களா இருந்தாலும் பொறுப்புன்னு வரச்சுல அவங்க கொஞ்சம் பொறுப்புல இருந்து மாறுறாங்க, பெண்கள் தான் சகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அடுத்து ஆண்கள் டீம்ல இருந்து அபிஷ் பேசினாங்க. யோசேப்பு மரியாதை பாதுகாத்தாலும் ஆதாம் ஏவாள் யோபுவின் மனைவியை பற்றி சொன்னாங்க. அதோட யோசேப்புக்கு வாழ்க்கை வரலாறையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஜெனிஃபர் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லாருக்கும் பொறுப்பை பற்றி சொன்னாங்க, பெண்களின் சகிப்பை பற்றியும் சொன்னாங்க. இப்ப ரிசல்ட்டுக்கு உள்ள நேரம். ரெண்டு பக்கமும் தராசுல கருத்துக்கள் போடப்பட்டது. போட்ட கருத்துல குடும்ப வாழ்க்கையின்
மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் பொறுப்பா அல்லது பெண்களின் சகிப்பா? ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு. முடிவானது குடும்ப வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியின் காரணமா அமைவது ஆண்களின் பொறுப்பு தான். என்னதான் நாங்கள் சகிச்சுட்டு இருந்தாலும் உங்களையும் சரி உங்க பிள்ளைகளையும் சரி பத்திரமா பாதுகாக்கிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஆண்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க கோவிச்சுட்டு வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க உங்க பிள்ளைகளை தள்ளிட்டு போனாலும் சரி, பாதுகாக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆண்களுக்கு தான் இருக்கு. எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்கு அதிக காரணம் என்பது ஆண்களின் பொறுப்பு என திருப்பதி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.